பிக் பாஸ் சீசன் 9ல தயவு செஞ்சு இந்த 2 பேத்துக்கும் ரெட் கார்ட் குடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9ல நடந்த சம்பவங்கள் பத்தியும், அந்த 2 பேத்துக்கு எதனால ரெட் கார்ட் குடுக்க சொல்றாங்க, அந்த 2 பேர் யாரு அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். பிக் பாஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம இந்த கார் டாஸ்க் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா நீங்கலாம் மனுஷனாயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமா இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடியவும் போகுது. எப்பயுமே பிக் பாஸ் முடிய போகுது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிய போதோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த பிக் பாஸ் மட்டும் தாங்க தயவு செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் வந்து ஆல்ரெடி சண்டையை போட்டு கொஞ்சம் பிரச்சனையாக்கிட்டு இருந்தாங்க. சரி 2 பேரும் சண்டை போட்டானுங்க பிரிஞ்சிருவானுங்க அப்படின்னு பார்த்தா திரும்பியும் 2 பேரும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே நீங்களாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் பார்வதி 2 பேத்தோட லவ் விஷயத்தை பத்தி சாண்ட்ரா பார்வதி கிட்ட போய் பேச பார்வதி உடனே போய் அதை கமருதீன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அதனாலே வந்து கமருதீன் நிறைய தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சாண்ட்ராவை திட்டிட்டு இருந்தாரு. இந்த கார் டாஸ்க்ல வந்து திவ்யா அப்புறம் கமருதீன் பார்வதி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள இருக்காங்க. அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து முன்னாடியாச்சும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாவம் அவங்க வந்து ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் சபரியா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து டாஸ்க்கை வின் பண்ணும் அப்படின்றக்காக தான் உள்ள இருந்தாங்க. ஆனால் கமருதீன் வேணும்னே வந்து சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணி ரொம்ப தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசி முக்கியமாக அவங்களோட குழந்தைங்களை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக பேசியிருப்பாரு. அதுவும் பிரஜனும் நீங்களும் வந்து ரொமான்ஸ் பண்ணியா குழந்தை பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாத விஷயங்களை பற்றி அந்த இடத்துல ரொம்ப பேசி எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து கமருதீன் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக தான் அங்கேயும் வந்து பேசியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்வதி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி கார்லேருந்தே வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்படி அவங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உடனே டாஸ்க்காவது இதாவது மனுஷன் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வினோத் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே இறங்கி அவங்களை கூட்டிட்டு போயிட்டு மெடிக்கல் ரூம்ல எல்லாமே வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா வந்து கொஞ்சமே கியூர் ஆனாங்க. இதை தொடர்ந்து எல்லாத்துக்குமே கமருதீன் பார்வதி மேலே செம்ம காண்டு. முக்கியமாக திவ்யாலாம் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடியாச்சும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக பேசினாங்க. பட் இப்போ வந்து நீ எல்லாம் மனுஷியாடி நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா களத்தில் இறங்கி கார்க்குள்ளே வச்சே வந்து விட்டா அடிச்சிருவாங்க போல. ஏன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க நான் உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வந்து எக்ஸ்ட்ரீமில் திவ்யா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க பார்வதியை. ஸோ பார்வதி அப்படியே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு வேணே வந்து திவ்யாவை ட்ரிகர் பண்ணிட்டு அதுவும் கத்திட்டு ஸோ மாற்றி மாற்றி பெரிய சண்டைகள் வந்து அந்த கார்க்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. சபரி வினோத் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ஸோ இந்த 3 பேர்த்தோட காம்பினேஷனே இப்போ செம்மையாக இருக்குங்க. அந்த 3 பேரும் வந்துட்டு நம்ம கமருதீன் கிட்ட வந்து ஒரு சண்டை இழுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்படி விளாண்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு கமருதீனும் இப்போ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காரு அப்படின்றது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அவர் முன்னாடியாச்சும் நல்லா இருந்தார். இப்போ பார்வதி கமருதீனும் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு எதிராக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்களை தான் பார்வதியும் கமருதீனும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்படிப்பட்ட ஒரு ஷோ வந்து இந்த 8 சீசனில் நடந்திருக்கு. பட் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களே ரொம்ப டென்ஷன் ஆகி வந்து விட்டா கமருதீனும் பார்வதியும் அடிச்சு அவங்களே துரத்திடுவாங்க போல. அந்த அளவுக்கு 3 பேரும் வந்து கமருதீன் கிட்ட செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கமருதீனும் சும்மா இல்லை அப்படின்ற அளவுக்கு அவரும் வேணே சண்டை இழுத்து மாற்றி மாற்றி பெரிய சண்டைகள் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் கார்லேருந்து அவங்க இறங்கல. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்களுமே வந்து நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்தாகணும். விஜய் சேதுபதி இதை பற்றி கேட்கல அப்படின்னா இந்த ஷோவை இழுத்து மூடிடுங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெட்டிசன்கள் மட்டும் கிடையாது, பிக் பாஸ் சீசன் 7ல் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம விஷ்ணு அவர்களும் வந்து இவங்க இந்த 2 பேத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரோராவோட ஃப்ரெண்ட் ரியாவும் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் அவங்களும் பேசியிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே அவனுங்களாம் மனுஷனே கிடையாது, எனக்கு என் ஃப்ரெண்டு உள்ள சேஃபாக இருக்காளானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பற்றியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் தான் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக விஜய் சேதுபதி இதை பற்றி கேட்குறாரா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி பிரதீப் ஆண்டனி வந்து எதுவுமே பண்ணாமல் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிங்க. பட் இவனுங்க எல்லாமே பண்ணுறாங்க, அதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன ஷோ நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ரொம்ப கோவமாக அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வாரம் வெளியே அனுப்பணும் அப்படின்னா பார்வதியும் கமருதீனும் சேர்த்து டபுள் எவிக்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களோட இந்த செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த வாரம் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.